வணக்கம், வெல்கம் டு வரைகலை. இந்த வீடியோவில் வலிமை இமேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூ இயர் கேலண்டரை அடோப் இன்டிசைனில் பிளக்இன் மூலமாக ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தடில் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த கேலண்டரை A3 சைஸில் நம்ம அடோப் இன்டிசைனில் பண்ண போகிறோம். இதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்குக்காக அடோப் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுவும் A3 சைஸில் வலிமையோட ஒரு ஸ்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடோப் இன்டிசைனில் கேலண்டரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அடோப் இன்டிசைன் கேலண்டர் விசார்ட்னு கூகுளில் டைப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வருது, சோர்ஸ் ஃபோர்ஜ்னு. அதில் இருக்க இந்த பிளக்இனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் அடோப் இன்டிசைன் ஸ்கிரிப்ட் பேனலில் நமக்கு இந்த பிளக்இன் ஆக்டிவேட் ஆகிடும். அடோப் இன்டிசைனில் நான் ஒரு A3 டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட பேக்ரவுண்ட் ஒர்க்கை முதல்ல நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபோட்டோஷாப்பில் இந்த கேலண்டருடைய பேக்ரவுண்டை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நம்ம செஞ்சு வச்சுப்போம். நான் வலிமையோட ஒரு ஸ்டில் A3 டாக்குமெண்ட் சைஸ் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்டர்நெட்லேருந்து எடுத்து இது மாஸ்க் அண்ட் ப்ரஷ் எஃபெக்ட் நான் அப்ளை பண்ணி ஒரு சின்ன எடிட் பண்ண போகிறேன். ஓகே, ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இந்த ஒர்க்கு எனக்கு இப்போ போதும். பேக்ரவுண்டுக்கு கேலண்டருக்கு நான் ஃபோட்டோஷாப் வெர்ஷனில் PSD ஃபார்மேட்டில் இதை சேவ் பண்ணியிருக்கேன் A3 சைஸில். இப்போ அடோப் இன்டிசைனில் ஆல்ரெடி A3 டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து இந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபைல், ப்ளேஸ் ஆர் Ctrl+D யூஸ் பண்ணி நான் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஷாப் ஃபைலை இங்கே ப்ளேஸ் பண்ணி அதை பொசிஷன் பண்ணுறேன். நான் இந்த லேயரை வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். என்னுடைய பேக்ரவுண்ட் லேயராக இது இருக்கும். இதை லாக் பண்ணிடுறேன். ஸோ நம்ம மேலே டெக்ஸ்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் A3 சைஸில் நான் போர்ட்ரேட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே கிட்டத்தட்ட A4 லேண்ட்ஸ்கேப்பில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த சைஸில் கேலண்டருக்கு நான் இடம் விட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய கேலண்டரை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி அடோப் இன்டிசைன் கேலண்டர் விசார்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வகையில் விண்டோவில் போய் யூட்டிலிட்டிஸில் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா ஸ்கிரிப்ட்ஸ் வரும். அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் கீழே இப்போது கேலண்டர் விசார்ட் வந்திருக்கும். கேலண்டர் விசார்டை டபுள் கிளிக் பண்ணோன்னா இது ஒரு ஆப் மாதிரி ஓப்பன் ஆகும். எல்லாம் ஈஸியான செட்டிங்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஜான்வரி 2022லேருந்து டிசம்பர் 2022 வரைக்கும் நமக்கு வேணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ், மூன் ஃபேஸஸ், ஹைலைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான கேலண்டர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து Jan 22லேருந்து டிசம்பர் 22 வரைக்கும் கொடுத்துருக்கேன். கேலண்டர்ஸ் பர் பேஜ் எனக்கு 12 கேலண்டரும் ஒரே ஷீட்டில் ஒரே பேஜில் வேணும். ஸோ 12 கொடுத்துருக்கேன். இப்போது பேஜ், ஆட்டோ, கரண்ட், டெக்ஸ்ட், ஃப்ரேம், நியூ டாக்குமெண்ட்லாம் இருக்குது. நான் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன். சைஸ் லேண்ட்ஸ்கேப்பில் எனக்கு A4ல் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தட் A4 லேண்ட்ஸ்கேப்பை நான் காப்பி பண்ணி என்னோடய A3 போஸ்டரில் கீழே வச்சுருவேன். ஸோ A4ல் லேண்ட்ஸ்கேப்பில் நான் வச்சுருக்கேன். இப்போது டாக்குமெண்ட் யூனிட் சென்டிமீட்டர் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக அதுவே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இன்டிசைனில் ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த கேலண்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ இந்த கேலண்டரை அப்படியே கட் பண்ணுறேன். Ctrl+X கட் பண்ணிவிட்டு என்னுடைய மெயின் டாக்குமெண்ட் வந்து நான் அங்கே பேக்ரவுண்டுக்கு மேலே ஒரு லேயரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A4 லேண்ட்ஸ்கேப்பில் நான் பண்ண கேலண்டர் இங்கே A3 கீழே கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம முதல் கட்டம் முடிச்சிட்டோம். ஒரு கேலண்டர் பக்காவாக அக்யூரேட்டாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. அடுத்த கட்டம் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது. நம்மளுடைய கலர் தேம், நம்மளோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிளை, இந்த கேலண்டரை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதோடைய ஃபாண்ட், கலர்னு எல்லா அம்சங்களையும் நம்ம மாற்ற முடியும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், விண்டோவில் ஸ்டைல்ஸ் பேனலில் நமக்கு பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்டோலேயே ஸ்டைல்ஸ் பேனல்ஸில் நம்ம செல் ஸ்டைல்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணி இதை எடிட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணணும், இல்லை இந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும், ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா டெக்ஸ்ட் விஷயமாக எதுவாக இருந்தாலும் பேராகிராஃப் ஸ்டைல்ஸில் போய் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Jan 20, June 22 இந்த மாதிரி கேலண்டருடைய டைட்டில் இருக்குது. அதை நான் வேறு ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்கே கேலண்டர் டைட்டில் டபுள் கிளிக் பண்ணுறேன் பேராகிராஃப் ஸ்டைல்ஸில். இப்போது இதோடைய எல்லா ஆட்ரிபியூட்ஸும் நம்ம மாற்ற ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு அது மாறிடும். இங்கே ப்ரிவ்யூ ஆன் பண்ணிக்கோங்க. பேசிக் கேரக்டர் ஃபார்மேட் வச்சுருக்கேன். மினி அண்ட் ப்ரோன் ஃபாண்ட் இருக்குது. நான் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் லேட்டோ நான் வைக்கிறேன். லேட்டோ வச்சுட்டு நான் ஒரு போல்டு கொடுக்குறேன். போல்டு கொடுத்துட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபாண்ட் கரெக்டாக அந்த மந்தோடைய நேம் எல்லாமே மாறுறதை நம்ம பார்க்கலாம்.
அடுத்து கேஸ் ஸ்மால் கேப்ஸ்னு இருக்குது. ஸ்மால் கேப்ஸ் எடுத்துகிட்டு நார்மல் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ நார்மலாக அந்த ஃபாண்ட் எல்லாமே மாறிடுச்சு. நான் அது ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கேலண்டரில் இருக்க எல்லா டைட்டில்ஸும் எல்லா மந்த் டைட்டில்ஸும் மாறி இருக்குது. அடுத்ததான் நான் இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்னுடைய செல் ஸ்டைலுக்கு போகணும். செல் ஸ்டைல்ஸ் பேனலில் இங்கே டைட்டில் இருக்குது, கேலண்டர் அண்டர்ஸ்கோர் டைட்டில்னு இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணேன்னா அது சம்மந்தமான ஆப்ஷன்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபில்ஸ் போயிட்டு செல் ஃபில் அப்படின்னு இருக்குது. செல் ஃபில்லில் கலரில் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்தேன்னா இங்கே எல்லா மந்த்துக்கும் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வர்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வேண்டாம்னா நம்ம அதை தவிர்த்துடலாம். இது கம்ப்ளீட்டாக நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கேன்சல் கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம். அடுத்ததாக நான் இந்த கேலண்டருடைய மந்த்ஸுக்கு இருக்கிற டேட்டை மாற்றணும், அதை பொசிஷன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறேன்னா அதையும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு பேராகிராஃப் ஸ்டைல் மூலமாக போய்ட்டும் இல்லை செல் ஸ்டைல்லையும் போய் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஃபார்மேட்டையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேலண்டரில் இருக்கிற டே அப்படின்னா இந்த நாட்களை குறிக்குது, இதில் இருக்கிற டேட் அப்படின்னா இந்த எண்களை குறிக்குது, இதில் இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய பேஸை குறிக்குது. ஸோ கேலண்டர் ஜென்ரேட் ஆன பிறகு செல் ஸ்டைல்ஸையும் பேராகிராஃப் ஸ்டைல்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை பார்க்கலாம். ஸோ இந்த கேலண்டரை இப்போ என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபைனல் வெர்ஷன் காட்டுறேன். இப்போ நம்ம டிசைன் பண்ணதை A3 சைஸில் நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த ஃபைனல் வெர்ஷன். இன்னொரு டார்க்கர் தீமும் நான் செஞ்சு அதுவும் நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க, நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். மேலும் 1-to-1 பர்சனல் ட்ரைனிங் Adobe Photoshop InDesign Illustrator Premiere Proவில் நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் தகவல் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.